சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக இலங்கை போக்குவரத்து சபை இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகளை ஆரம்பித்துள்ளது. வழமையான பேருந்து சேவைகளுக்கு மேலதிகமாக சுமார் 1500 மேலதிக பேருந்து சேவைகளை ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் அவசர சேவைகளுக்காக கொழும்பை சூழ உள்ள பகுதிகளில் 50 பேருந்துகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டோ, பஸ்தியன் மாவத்தை, கடுவலை, கடவத்தை மற்றும் மாக்கும்பு ஆகிய பிரதான போக்குவரத்து நிலையங்களில் நகரங்களுக்கு இடையிலான பேருந்து சேவைகளை தடையின்றி முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை புகையிரத திணைக்களம் ஏப்ரல் 19 வரை விசேட புகையிரத சேவைகளை முன்னெடுத்துள்ளது. இதற்கு அமைய கொழும்பு கோட்டை, அனுராதபுரம், காங்கேசன்துறை, மருதானை, மாத்தறை, மருதானை, வெளியத்தை ஆகிய வழித்தடங்களினூடாக விசேட தொடருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சாதாரண காலங்களில் வெளியத்த மற்றும் மகவ வரை பயணிக்கும் ரஜரட்டராணி தொடர்ந்தும் புத்தாண்டு கால பகுதியில் அனுராதபுரம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொழும்பு கோட்டையிலிருந்து மகவ வரை பயணிக்கும் அலுவலக தொடருந்து இன்று மற்றும் நாளை மாத்திரம் அனுராதபுரம் வரை இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்பவர்களுக்கும் பண்டிகையின் பின்னர் மீண்டும் கொழும்புக்கு திரும்புபவர்களுக்கும் உதவும் வகையில் இந்த விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை புத்தாண்டு கால பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போக்குவரத்து முகாமைத்துவ மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனவிரத்ன தெரிவித்துள்ளார். போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான வீடியோ ஆதாரங்களை பொதுமக்கள் சமர்ப்பிப்பதற்காக விசேட வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு அமைய 07047555600 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தமக்கு தென்படும் போக்குவரத்து விதிமீறல்களை காணொலியாக பதிவு செய்து இந்த இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும். புத்தாண்டு காலப்பகுதியை முன்னிட்டு இன்று முதல் இந்த விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. வீதி விபத்துக்களை குறைப்பதற்கும் பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. சாரதிகள் மதுபோதையில் வாகனம் செலுத்தல், அதிவேகமாக மற்றும் அபாயகரமான முறையில் முந்தி செல்லுதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்கும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.